வணக்கம் உறவுகளே, சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாட போகின்ற விடயங்கள் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பிலே வெளியாக இருக்கின்ற புதிய தகவல்கள், விசாரணைகளுக்கு செல்ல தயாராகின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, திரைசேரியில் மாயமான பணம் பிரபல நாட்டிலே இருக்கிறது, விசாரணை மூலமாக அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்ற பலதரப்பட்ட விடயங்கள். இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் உரையாடல்களின் மூலமாக சில சிந்தனைகளை ஏனும் எழுப்ப முடியுமாக இருந்தால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகவும் இருக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கடந்த வாரத்தினுடைய இறுதிப் பகுதியிலே மரணமடைந்திருக்கின்ற சம்பவம் என்பது இன்றைக்கு அதிகமாக ஊடகங்களாலே பேசப்படுகிறது. இவருடைய மரணத்தின் பின்னே என்ன காரணம் இருக்கலாம்? இது ஒரு கொலையாக இருக்குமா அல்லது தற்கொலையாக இருக்குமா? கொலையாக இருந்தால் எதை மறைப்பதற்காக திட்டமிடப்பட்ட அடிப்படையில் இது மேற்கொள்ளப்பட்டதா? இதன் பின்னே யார் இருக்கிறார்கள்? இவ்வாறான சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலும் காணப்படுகின்றன. சில அரசியல் தலைவர்களும் இது குறித்து உரையாட தலைப்பட்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே விசாரணை அதிகாரிகள் சில புதிய தகவல்களை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். அந்த தகவல்களின் அடிப்படையில் திட்டமிட்ட அடிப்படையிலே கபில சந்திரசேன தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டாரா என்கிற ஒரு சந்தேகம் எழுவதாக விசாரணை அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவதற்காக அவர் பயன்படுத்திய ஒரு பட்டி ஒன்றுதான் இத்தகைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறதா. மிக முக்கியமாக அவருடைய அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த குறித்த பட்டி கொழும்பினுடைய பான்ஸ் பிரதேசத்தில இருந்து கொள்ளுப்பட்டியினுடைய அந்த வீட்டுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், இந்த விடயம் அவருடைய ஒரு பணியாளர் மூலமாக, பணியாளருடைய வாக்குமூலம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் தெரிய வருகிறது. கடந்த 7ஆம் திகதி இந்த பட்டி பணியாளர் மூலமாக கொள்ளுப்பட்டியிலே, அதாவது குறித்த கபில சந்திரசேன மரணம் அடைந்திருந்த குறித்த வீட்டுக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஏனைய ஆடைகளோடு இந்த பட்டியையும் எடுத்து வருமாறு அவர் கோரியதாகவும், அவ்வாறு கோரிய போது அந்த குறித்த பணியாளருக்கு எந்த விதமான சந்தேகமும் எழவில்லை என்று சொல்லி, என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், குறித்த பட்டியை இந்த ஜிம் உடற்பயிற்சி செய்வதற்காக இவர் அடிக்கடி பயன்படுத்துவது வளமை என்று சொல்லியும், அதற்காக எடுத்துச் செல்வது வளமை என்று சொல்லியும் குறித்த பணியாளர் குறைப்பட்டிருக்கிறார். ஆகவே குறித்த பட்டியை கொண்டு வந்து தருமாறு கேட்டபோது தனக்கு எதுவித சந்தேகமும் எழவில்லை, தான் கொண்டு சென்று கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குமூலத்தை வழங்கி இருப்பதான செய்திகள் கசிந்திருக்கின்றன. ஆகவே இதனை அடிப்படையாக வைத்து குறித்த சந்தேகங்களை அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது எவ்வாறு இருந்தாலும் இந்த மரணத்தினுடைய பின்னணி என்பது அறியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அவருடைய உடற்பாகங்கள் பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும், ரசாயன பரிசோதனை ஆய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக எதிர்காலத்தில் இன்னும் பல தகவல்கள் வெளிப்படுத்தப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மரணத்துக்கு முன்பாக இவருக்கு யார் யார் தொலைபேசி அழைப்படுத்தார்கள், யார் யாரோடு இவர் பேசியிருக்கிறார், இது போன்ற தகவல்களும் திரட்டப்படுகின்றன என்று சொல்லியும், அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்று சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் குறித்த இந்த மரணத்தோடு ராஜபக்சர்கள் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுவது என்றும் புதிய விடயம் அல்ல. ராஜபக்சர்களுடைய கைங்கரியமாக இருக்குமோ என்கிற கோணத்திலும் விசாரணைகள் மறைமுகமாக முடக்கி விடப்பட்டிருக்கின்றன என்கின்றன ரகசிய தகவல்கள். இதே நேரத்திலே பொதுமக்களும் இவ்வாறான சில கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் உரையாடி இருந்தோம். ராஜபக்சர்களுடைய கைங்கரியங்களை வெளிப்படுத்திய கச்சா என்று அழைக்கப்படுகிற ஒருவர், அவர்களுடைய சேவகராக இருந்தவர், பின்னாட்களிலே கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் ஒரு தனிப்பட்ட இந்த வலையொலி தளத்திற்கு ஒரு செவியொன்றை வழங்குகிற போது, தான் கொலை செய்யப்பட்டாலும் சந்தேகப்படுவதற்கில்லை, ஆனால் நான் பயப்படவில்லை என்று சொல்லி அவர்கள், குறிப்பாக இந்த ராஜபக்சர்கள் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள் தொடர்பாக அத்தனை விடயங்களும் தனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். பின்னாட்களில் குறித்த இந்த கஜா என்கிற நபர் தாஜுதீனுடைய கொலையோடு தொடர்படுத்தி பேசப்பட்டார். இவ்வாறெல்லாம் இருக்கிற போது, இந்த பின்னணி இருக்கிற போது, இன்றைக்கு கபில சந்திரசேனவனுடைய மரணமும்
இவ்வாறுதான் பார்க்கப்படுகிறது மக்களாலே. ஆனால் இவ்வாறு பார்க்கப்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 12ஆம் தேதி முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் அது தொடர்பான வெளிப்பாடுகளை முடிவுகளை வெளிப்படுத்தாத மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்த இந்த கபில சந்திரசேனவனுடைய மரண வீட்டிற்கு சென்ற பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், குறித்த திகதியிலே நான் லஞ்ச ஒழிப்பு அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையிலே நான் முன்னிலை ஆகுவேன், குறித்த விசாரணைகளுக்காக நான் முன்னிலை ஆகுவேன் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இது குறித்த இந்த மரணத்தோடு தொடர்படுத்தி பார்க்கப்படுகிற ஒன்றாக மக்களாலே பேசப்படுகிறது. சரி, எதற்காக மஹிந்த ராஜபக்ஷ இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்கிற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி தான் இந்த குறித்த கபில சந்திரசேன. இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் கொள்வனவின் போது லஞ்சம் பெற்றதாக அதாவது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறித்த அந்த லஞ்சத்தினை மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் அவர் வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வாக்குமூலத்தை ஏற்கனவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பாக நீதிமன்றுக்கு தெரியப்படுத்த இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இந்த குறித்த மரணம் இதனோடு தொடர்படுத்தி பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை இவ்வாறு பேசிக் கொள்ளுகிறார்கள். அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன, விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அதாவது 2013ஆம் ஆண்டு கால பகுதியிலே 6 ஏர்பஸ் A330 ரக விமானங்களும் அதே நேரத்திலே 8 A350 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய அதாவது தலைமை நிறைவேற்று அதிகாரியாக கடமை வகித்தவர் தற்பொழுது மரணம் அடைந்திருக்கின்ற கபில சந்திரசேன. அப்ப இவர்கள் இந்த விமான கொள்வனவின் போது லஞ்ச ஊழல் பரிவர்த்தனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு பேசப்படுகின்ற, குற்றம் சுமத்தப்படுகின்ற, விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே குறித்த விமானங்களை கொள்வனவு செய்கிற போது இன்றைக்கு மரணமடைந்திருக்கின்ற இந்த கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியாகிய நியோமாலி விஜயநாயக்கவும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து விமான கொள்வனவின் போது இதனை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமன்றி அவ்வாறு பெற்ற அந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணத்திலே இருந்து இந்த பணத்தை வைத்து இன்னும் சிலருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு யாருக்கு அவர்கள் வழங்கினார்கள் என்று சொல்லி சொன்னால், அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர விஜயரத்னவிற்கு 20 மில்லியன் ரூபாய்களை வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே 60 மில்லியன் ரூபாய்களை மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். ஆகவே இது திட்டமிடப்பட்ட ஒரு அடிப்படையிலே இந்த லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது, நாட்டிற்குள்ளே இந்த லஞ்சம் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் ஒன்றிணைந்து சொல்லுவார்கள் கூட்டு களவாணிகள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படியாகத்தான் இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். இந்த குறித்த விடயம் இன்றைக்கு யாரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், மரணமடைந்த கபில சந்திரசேனவால் இந்த வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இது நீதிமன்றத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இவர் ராஜபக்சர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் இவருடைய வாக்குமூலம் இன்னமும் வழங்கப்படுகிற போது, விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற, இவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கிற போது ராஜபக்சர்கள் காட்டிக் கொடுக்கப்படுவார்கள், அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது சூனியமாக்கப்படும் என்பதை அடிப்படையாக வைத்து, இந்த தண்டனைகளில் இருந்து தப்பிக்கொள்வதை அடிப்படையாக வைத்தும் குறித்த அதிகாரியை கொலை செய்திருக்கலாம் என்று சொல்லி மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ட்ரீன்சி அரச குலரத்ன என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த லஞ்ச ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் தன்னுடைய கட்சிக்காரரை மிரட்டி அவரிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லி சத்திய பிரமாணம் ஒன்றை மன்றுக்கு சமர்ப்பித்து இருக்கிறார். இந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்க, சில நாட்களுக்கு முன்பாக அதிகமாக பேசப்பட்ட விடயம் திரைசேரியிலே காணாமல் போன 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம். குறித்த பணம் எங்கே இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். விசாரணைகளின் மூலமாக அதிகாரிகள் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்கிற தகவலை அறிய முடிகிறது. அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணத்தில் தான் இது இருக்கிறதா, ஒரு நிறுவனத்தினுடைய வங்கி கணக்கிலே இது இருக்கிறது. அதிலும்
அநேகமான பணம் பயன்படுத்தப்பட்டு விட்டதாம். ஆனால் அதிலே மீதமாக $200 தான் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். $200 என்பது எங்களுக்கு தெரியும். $100 சுமார் 35,000 ரூபாய்களும், $200 என்கிற போது சுமார் 70,000 ரூபாய்கள் தான் அந்த பணம் பெறுமதியுடையதாக இருக்கும். ஆகவே $200 இருக்கிறது என்று சொல்லி அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறித்த அந்த ஹேக்கிங் மூலமாக இந்த பணம் ஒரு நிறுவனத்தினூடான வங்கி கணக்கு ஊடாக அதாவது பரிமாற்றப்பட்டிருக்கிறதா. அந்த $200 ஏனைய வங்கி கணக்குகளில், அதாவது $200 இருக்கிறது, ஏனைய வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவை தொடர்பாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதாம். அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருப்பதன் காரணமாக இவற்றிலே சிக்கல்கள் எழுகின்றன என்று சொல்லி, ஆனால் குறித்த நிறுவனத்தினுடைய அடையாளம் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, வங்கி கணக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லி அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பணம் எவ்வாறு கைமாறி இருக்கிறது என்றால், ஹேக்கர்கள் மூலமாக அது சூறையாடப்பட்டிருக்கிறது என்றால் 4 அட்டெம்ப்ட், அதாவது 4 முறையிலே அது கையாடப்பட்டு 4 பிரிவுகளாக அது புறப்பட்டிருக்கிறது என்கிற விடயமும் அதாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய குறித்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பணம் தொடர்பாக மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று சொல்லியும், ஆனாலும் குறித்த அந்த பணத்தை மீள பெற்றுக் கொள்ளுவது தொடர்பாக சிக்கல்கள் இருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு நாங்கள் சமகாலத்திலே உரையாடக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தில்.